நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூர்யா சொன்னாப்புல அந்த மாதிரி களம் வந்து இன்னைக்கு நாங்க தான் ஆல்டர்னேட்டுன்ற ஒரு இடத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு. பட் 2024 இந்த மக்களவை தேர்தலோட ரிசல்ட்ஸ் படி பார்த்தாவே அவங்க ஆல்டர்னேட் இல்லைங்கிறது வந்து அந்த ஃபேக்ட், அந்த டேட்டா வந்து அதை தான் சொல்லுது. என்னன்னா இப்போ 234 சட்டமன்ற தொகுதியா பிரிச்சு பார்த்தோம்னா அதுல 221 சட்டமன்ற தொகுதியில திமுக முன்னிலையில் இருக்கு. அதிமுக கூட ஒரு 8 இடத்துல இருக்கு, பாமக இருக்கு, தேமுதிக கூட இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்துல முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா பாஜக வந்து அவங்க வெற்றி பெற்றாங்கல்ல ஒரு 4 தொகுதி, அங்க கூட அவங்க வந்து முன்னிலையில கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீடியா வச்சு அட்டென்ஷனை வச்சு அவங்க வந்து அந்த நாங்க தான் ஆல்டர்னேட்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா களத்திலையும் சரி டேட்டாவும் அதை வந்து சப்போர்ட் பண்ணாது. இன்னொன்னு வந்து இப்ப சார் வந்து நான் சொல்லும்போது கோவப்பட்டாரு வந்து பிக் பாஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆனா சூர்யாவே ஒத்துக்கிட்டாரு. அதாவது அதிமுக எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு இதை வந்து அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இல்ல அத அவர் சொன்னாப்ல விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாத்தினாப்ல. சோ அத வந்து அவங்க இடைத்தேர்தல் போட்டி இல்லாம இருக்கிறது. நீங்க பிக் பாஸ் சொன்னதுக்கு கோவப்படலங்க, நீங்க குறுக்கிட்டப்பதான் நான் கோவப்பட்டேன் சொல்றேன். சோ அப்ப அவங்க வந்து நீங்க குறிப்பிடுறீங்க அப்படின்றத வந்து சொல்றேன். இவங்க எல்லாமே ஒரு இதா தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்களே தவிர கலை யதார்த்தங்கிறதும் தேர்தல் ரிசல்ட் கொடுத்த டேட்டாவும் இவங்க எல்லாம் ஆல்டர்னேட் இல்லங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்க தீர்ப்பு. ஓகே ரைட். இல்ல அவர் ஒரு லாஜிக் சொல்றாருங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா அங்க என்ன வாக்குகள் பெற்றீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு. முதல் இடத்துல வந்து வரல ஒத்துக்கிறேன். ஆனா 2ஆம் இடத்துல 84 இடங்கள் வந்திருக்கும் இல்லையா எங்க கூட்டணி கட்சிகள், அதுல பிஜேபி வேட்பாளர் இருக்கிற இடம் உட்பட. அப்போ 3ஆவதுல இருந்து நேரடியாக முதல் இடத்துக்கு வந்த 4 இடத்துலயும் 2ஆவது இடத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு. கரெக்ட் ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட்டு 84 இடங்கள்ல 2வது 40 மார்க் பாஸ் மார்க்டா 39 எடுத்தாலும் அதுக்கு வேல்யூ. நான் என்ன சொல்றேன், 3ல இருந்து 1 வர முடியாது. 3ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் 1 தான் வர முடியும். ஆனா 4ல இருந்து 0 போயிட்டீங்கங்கறாரு முதல் இடத்துல. இன்னொன்னு அதை ஆட் பண்ணி இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இவங்களோட கூட்டணி வச்சு அதிமுக எப்படி தன்னுடைய மதிப்பை தமிழ்நாட்டில் இழந்துச்சோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு 7 தொகுதியில போட்டிட்டு கூட 5% அதிகமா ஓட்டு வாங்கினவங்க இந்த தடவை 10 தொகுதி போட்டிட்டு 4% கம்மி ஆயிருச்சு. நிறைய இடங்கள்ல போயிடுச்சு. அப்படி ஆயிருச்சு. அப்ப பாஜக கூட்டணி வச்சாவே தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பாங்கன்றத அவங்க புரியுறாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பாமக மேல ரொம்ப கரிசனமா இருக்காரு. கூட்டணி கூப்பிடுறாங்களான்னு தெரியல. இல்ல முதல்ல அதிமுக மேல கரிசனத்தோட தான் சார் பேசினாரு. கலை சார் சொன்னதுல ஒரு மாறுபட்ட கருத்து. கோயம்புத்தூர் வந்து அர்பன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் மக்களை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூர் அர்பனே கிடையாது. சூலூர், பல்லடம், கவுண்டம்பாளையம் கிட்டத்தட்ட ரூரல் தான். ரூரல் பாதி அர்பன் பாதி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சவுத் நார்த் ரெண்டுலயும் நீங்க அர்பன் ஓட்டர்ஸ் சொல்லலாம். சூலூர்ல ரூரல் செமி அர்பனா வேணா வைக்கலாம். அதை நான் ஏற்றுக்கல. ரூரல் அர்பன்ல மட்டும் நீங்க ஓட்டு வாங்கிட்டீங்கறதை ஏத்துக்கல. இரண்டாவது இந்த 5%, 12%, 18% நிறைய பேசியாச்சு. ஆனா இது பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே நான் கொண்டு போக விரும்பல. ஆனா எங்களுடைய ரைட்ஃபுல் கிளைமை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ 23 தொகுதிகளில் நின்று 12% நாங்க வாங்கியிருக்கோம். அவங்க 35 தொகுதிகளில் நின்று 18% வாங்கியிருக்கோம். உங்களுக்கு கூட்டணி பலமா இருந்துச்சு, பாமக வாக்குகள் இருக்கு. இப்போ ஒருவேளை நாங்களும் 35 தொகுதியில நின்றிருந்தோம்னா நிச்சயமா அவங்களோட அதிகமா ஓட்டு வாங்கியிருப்போம். நீங்க நான் சண்டைக்காக இல்ல சார், இல்ல அதுல கலை யதார்த்தத்தோட சேர்த்து பார்க்க வேண்டிய அம்சங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகளையும் நீங்க திரு ஏசி சண்முகம் அவருடைய வாக்கோ அல்லது திரு பாரிவேந்தரோட வாக்குகளோ திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாக்கோ இன்னொரு கேள்வி கேட்கிறேன், திரு டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இதெல்லாம் சேர்க்கிறது இல்லையா? நான் ஒத்துக்கிறேங்க. நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். சவுத் தமிழ்நாடுல டீப் சவுத்ல கன்னியாகுமரியில அதிமுக வாங்கின வாக்கு சதவீதம் 5%. ஒரே நிமிஷம். திருநெல்வேலியில 8%, ராமநாதபுரத்துல 9%. எங்க கூட்டணியில 39 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியிலயாச்சும் நீங்க 10% கீழே ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு நீங்க காட்ட முடியுமா? அதனால ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு கணக்கு. நீங்க அதை சொன்னா நான் இதை கொண்டு வருவேன், நீங்க அதை சொன்னா நான் அதை கொண்டு வருவேன். இப்போ உங்க கூற்று என்ன? திமுக அதிமுக மட்டும்தான் இங்க. அப்ப 40 தொகுதியில ஃபர்ஸ்ட் டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே தான் வந்திருக்கணும். அப்ப நாங்க டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க வர மாட்டீங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த கூட்டணி போயிடும்னாங்க. இப்போ நாங்க தொடர்ந்து 25 இடம் ஜெயிப்போம்னு கூட சொன்னீங்க. எல்லாரும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், சாலிடா சொல்றது அது வேற. இப்போ வந்து நாங்க 18% வாங்கியிருக்கோம், அவங்க 22% வாங்கியிருக்காங்க. என்னுடைய ஒரே
கேள்வி என்னன்னா, நீங்க 2 பேர் தானே ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்கோம், நாங்க வந்திருக்கோம். இப்போ நான் அது சண்டைக்குள்ள போக விரும்புறேன். இப்போ விக்கிரவாண்டியில நாங்க விக்கிரவாண்டியில உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சார், அதை சொல்லுங்க. இப்ப நான் முதல் ஒரு கருத்து சொல்லிட்டேன். குறைந்தபட்சம் நாங்க தைரியமா போட்டியிடறதுக்கு தயாரா போட்டியிட வந்துட்டீங்க, அறிவிச்சிட்டீங்க. எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 3 வருஷம் இப்போ வந்து எதிரில் வந்து கட்சிகள் எல்லாம் பிரிந்ததுனால அவர்கள் 40 இடங்களை வென்று விட்டார்கள். இப்போ இந்த ஒரு தொகுதியில வாய்ப்பா நாங்க வந்து திமுகக்கு மாற்று அடுத்த 2 ஆண்டுகள் மட்டும்தான் அவர்களுடைய ஆட்சி இருக்க போகுது. இப்போ நாங்க வந்து அதற்கு மாற்றா அடுத்த தேர்தலில் வரப்போறோம் அப்படின்ற ஒரு புதிய நம்பிக்கை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போவோம். அதே இடத்துல வந்து அதிமுக வந்து போட்டியிலிருந்து ஒதுங்கி விட்டது அப்படின்ற கருத்தையும் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக போறோம். இப்போ இதுவே வந்து பை எலெக்ஷன் வந்து ஒரு மெட்ராஸ் பகுதியிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ கன்னியாகுமரியிலோ வந்திருந்தா பிஜேபி வேட்பாளர் அங்க நிறுத்தியிருப்போம். யாரு எங்க பலமாக இருக்கிறார்களோ, ஒருவேளை தஞ்சாவூர் பகுதியில் வந்திருந்தா டிடிவி தினகரன் அவர்களோ வாசன் அவர்கள் கட்சியும் நிறுத்தியிருப்போம். இப்போ நீங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு பிளஸ் அறிக்கை கொடுத்திருக்காரு. எல்லாருமே நீங்க சொன்னதுல இன்னொரு செய்தி ரைட், அதுக்குள்ள வரேன். இந்த அதிமுகவோட நீங்க கம்பேர் பண்ணதுனால அதை சொல்றேன். இப்ப இந்த பகுதி சொன்னீங்கல்ல விக்கிரவாண்டி, அங்க பிஜேபி இல்ல, நார்த் தமிழ்நாடு சார். அதான் சார், அதான் சொல்ல வரேன். அதிமுக தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்களே சொல்றீங்க சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு சில இடங்களை சொல்றீங்க. அதுதான் வேறுபாடு. அப்ப 2வது இடத்துல வலுவான கட்டமைப்போட அதிமுக இருக்குங்கிறத நீங்க சொல்றக்கூடிய இன்னொரு வலுவான கட்டமைப்போடு இருக்கின்றது. ஆனால் வட தமிழகத்திலும் டெல்டாவிலும் தான் அவர்கள் 2ஆம் இடம் இருக்கிறார்கள். சவுத்தில் வந்து நீங்க பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னாலே எங்கள் கூட்டணி அவர்களை விட அதிகமாக வாங்கி இருக்கிறது. சென்னை பகுதியிலும் வாங்கி சவுத்துல திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்த்து எது சொன்னாலும் ஒரு காரணம் இல்லையா? கூட்டணி, நாங்க கூட்டணி. இப்போ நான் ஒரு கேள்வி கூட்டணி தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விருதுநகர்ல இவ்வளோ கம்மி வித்தியாசத்துல வாக்குல வந்து அவர் தோற்றிருக்கார். அங்க ஒருவேளை இரட்டைகளை நின்று இருந்தால் நிச்சயமாக இதுல இருந்து 1.5 லட்சம் ஓட்டு கம்மியா தான் வந்திருக்கும். அங்கே விருதுநகர் ஏனென்றால் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் 10% கீழே தான் அவங்க ஓட்டே வாங்கியிருக்காங்க. அப்போ அங்க வந்து தேமுதிகவினுடைய பலம் இருக்கின்றது. இவர் கூட பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார். விஜயகாந்த் அவர்கள் இருந்தது, அந்த அனுதாப ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து கடலூர்ல தமிழகம் ஃபுல்லா வந்திருக்கு சார். கடலூர்ல அவங்க 2வது இடம் சார். கடலூர் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்க கூட்டணியில இருந்து 3வது இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஒத்துக்கிறேங்க. இப்ப இந்த நிலைமை தான் நான் பாராட்டுறேன். 8 இடத்துல 3வது இடம் போயிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க குறிப்பிடாம ஒரு பகுதியை குறிப்பிட்டு இங்க 2வது வந்தீங்கன்னு கேட்டீங்க, 3வது வந்தீங்கன்னு கேட்டீங்க. நான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட 10 இடங்கள்ல 8 இடத்துல அவங்க எங்க போனாங்க நீங்க பாருங்க. அது பிஜேபி கூட்டணிங்கிறாரு. அதனால தான் அவங்க வட தமிழ்நாடு எல்லா தொகுதியும் எடுத்துக்கோங்க, தர்மபுரியை தவிர்த்து. சரி ரைட், அந்த அனாலிசிஸ்லாம் நம்ம நிறைய பண்ணிருக்கோம். இங்க வெற்றிக்கான என்ன சாத்தியக்கூறு அவர் சொல்றாரு திரு ரவீந்திரன் துரைசாமி. 50% சாலிடா டிஎம்கே பிளஸ் கூட்டணிங்க, அதுக்கு மேல வேற ஒண்ணும் பேசுறது இல்லைங்கிற. தேர்தலை சந்திக்க மாட்டோம், வெற்றி அடையணும்னு சந்திக்கிற முதல் கருத்து. 2வது, இடைத்தேர்தல்கள்ல கடந்த 25-30 வருஷத்துல தமிழகத்துல ஆளும் கட்சி தோற்றதாக ஒரு வரலாறு கூட இல்லை. அப்போ அங்க என்ன மாதிரி நடக்கும்? ஈரோடுல ஆர்கே நகர் எல்லா இடத்துலயும் அந்த ஆர்கே நகர் தவிர்த்து அங்க சுயேட்சை வென்றாங்க. அதனால இங்க ஆளும் கட்சிகள் எப்படி இடைத்தேர்தலை நடத்துகிறதுன்னு தெரியும். ஈரோடுல இப்பவே கன்சிடர் பண்ணிட்டீங்க. ஈரோடுல அதெல்லாம் மீறி ஒரு நம்பிக்கையில போட்டிடுறோம், வெற்றிடுவோன்ற நம்பிக்கையில. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அங்க வந்து வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப டஃபா இருக்கு. கிடையவே கிடையாது. நீங்க சொல்லக்கூடியதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். கிடையாது. அதிமுக களத்திலேயே இல்லாதப்போ நிச்சயமா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய திரு ரவீந்திரன்.